ஒரு சின்ன பதிவு என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ல அக்கா நீங்க பிசினஸ் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை தூண்டின மிகப்பெரிய விஷயம் இது அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே மணி இஸ் இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்களுக்கும் ஒரு எய்ம் இருக்கும், கடந்து வந்த பாதை வெறி நிறைய சொல்லலாம். அதே மாதிரி எனக்கும் இருக்குங்க. என்னன்னா சின்ன வயசுல இருந்து யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஆனா நான் ஒன்னும் இல்லாதவன், நீ எல்லாம் இதுக்கு உயிரோட இருக்க, உன்னால இருக்காது யூஸ் இருக்கா, நான் யாருன்னு எனக்கே தெரியாத மாதிரிலாம் என்னை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சின்ன பிரச்சனை கூட அனாத நாய் தானே, ஒன்னும் இல்லாதவ தானே, அந்த மாதிரிலாம் பேசும்போது அந்த அறியாத வயசு 5 வயசு 4 வயசு என்னங்க தெரியும், அப்படியே கை கட்டி அவங்க பேச பேச கேட்டு அழுதுட்டே இருப்பேன். நம்மளை திட்டுறாங்க தெரியும், பட் அதோட உள்ள அதிகமா தெரியல. அது போக 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 அந்த வார்த்தை வந்து எங்க பார்த்தாலும் கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கானவங்க, நான் நம்பினவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் வந்து என்ன ரொம்ப கடுமையா பாதிச்சு. அப்ப முடிவு பண்ண நம்ம ஒன்னும் இல்லாதவல்ல, நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்டா ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தவங்க 5,000 கடன் வாங்கியிருந்தேன். தெரிஞ்சவங்கள்ட்ட, ரொம்ப நெருங்கின தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த 5,000 கரெக்டாக கொடுக்க முடியலன்னா அவங்க என்ன கேட்ட கேள்வியெல்லாம் இருக்கும் பாருங்க, என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேங்க. நீ இதுக்கெல்லாம் வேற மாதிரி சம்பாதிக்கலாம்லாம் சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேங்க, யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி எனக்கு கடன் கொடுக்குறங்கிற பேர்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. நான் எஸ்கேப் ஆயிட்டேன். நான் வேலை செய்யற இடத்துல கூட என்னோட வேலைக்கு மரியாதை இல்லை, என்ன நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த பணத்துக்கு தான் அங்கே மரியாதை இருந்தது. ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன், நம்ம ஓடணும். நம்மளாம் சோதனையாலே எழுதப்பட்ட கவிதை, சாதனை படைக்காம ஓயக்கூடாதுன்னு அன்னைக்கு ஓட ஆரம்பிச்ச ஓட்டம் இன்ன வரைக்கும் ஓட்டிகிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி நான் ரொம்ப கீப்பா ஃபாலோ பண்ற விஷயம், யார்கிட்ட இப்போ வரைக்கும் நான் கடன் வாங்கலங்க. அதே மாதிரி குடும்பத்தையும் நான் கடன் வாங்க விடவும் மாட்டேன். மேபி என் சுச்சுவேஷன் மாறலாம், கடன் வாங்குற சுச்சுவேஷன் வரலாம். மேக்ஸிமம் கடன் வாங்காம அவாய்ட் பண்ணுங்க. பட் நான் பணம் சம்பாதிக்கணும்னு தோணுன விஷயம் அந்த விஷயம் தான். தேங்க்யூ.